இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா இது வந்து தேவையான இடத்துல இவங்க வந்து என்னென்னா மனிதரோட ஆசைகள் ஒரு பக்கம், இவங்க தேவைகள் ஒரு பக்கம். இது 2ம் தான் பெரிய மாற்றத்தை கொடுக்குது. என்னென்னா தேவைகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த காலத்து தேவைகள் மட்டும் தான் இருந்துச்சு. நமக்கு ஆசைகளே இல்ல. பெருசா இல்ல. இல்ல. ஏன்னா நம்ம வந்து இருக்கிற வீடு தான். அத பத்தி நான் வந்து உங்க வீட்ட பத்தியோ, இன்னொரு வீட்ட பத்தியோ, இல்ல ஒரு இடத்த பத்தியோ, எத பத்தியுமே தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஊருக்குள்ள, ஒரு சமூகத்துக்குள்ள, ஒரு இடத்துக்குள்ள அவங்களோட வேளாண்மையோ, அவங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், பெரிய ஒரு எதிர்பார்ப்பே கிடையாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. படிப்புன்னு ஒண்ணு வந்துச்சு. அதுக்கு மேல வருமானம்னு ஒண்ணு வந்துச்சு. அது வேலைன்னு வந்துச்சு. அது தொழில்னு வந்துச்சு. அந்த காலத்தில அப்படி கிடையாது. வேலைன்னு ஒண்ணு கிடையாது, தொழில்னு ஒண்ணு கிடையாது. இது ஏன்னா 2யும் அங்க 2 இல்ல. இதுவோ அதுவான கேள்விக்கு வேலை இருக்காது. கேள்விக்கே வேலை இல்ல. ஒண்ணு தாங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. ஒண்ணே ஒண்ணு தான். தேவைகளே இல்ல. இப்ப தான் தேவைகள் வந்து, அதுக்கு பதிலா ஆசைகள் வந்து, அப்ப எல்லாமே மாற ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் இந்த ஜோதிடம் என்ன பண்ணுச்சுன்னா, பெரிய ஒரு மாற்றத்த குடுத்துச்சு. என்ன குடுத்துச்சு? தனி மனிதன பத்தி நெறைய கேள்விகளும், தேடல்களும் ஆரம்பிச்சுச்சு. இன்னைக்கு ஏஐ உலகம் வந்ததும் பிறகு, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு கூட ஜோதிடத்த வந்து என்ன பண்றாங்க? என் ஜாதகத்துல என்ன கிடைக்கும்? என் ஜாதகம் அப்படி முடிவு எடுக்க முடியாது. யார் பொறுப்புன்னு கேட்கிறேன். ஒரு ரூ. 5,00,000 வச்சுட்டு நீ ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா, இப்ப ஒரு ஜோதிடத்தில வந்து இது ஆரம்பிங்க, இது நல்லாயிருக்கும், இது நல்லா இல்ல அப்படின்னா, எந்த ரிசல்ட் அடிப்படையில நீங்க வந்து முடிவு எடுக்கிறீங்க? நாளைக்கு அந்த 5,00,000த்துக்கு கூடவும் வரலாம், ஒரு லாபமும் வரலாம், நட்டம் வரலாம். லாபம் வரும்போது சந்தோஷம் நான் விட்டுர்றேன். நட்டம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? இதுதான் இங்க கேள்வியே. என்ன இந்த ஜோதிடத்தில நெறைய பேர் வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி, "சார் பணம் சம்பாரிச்சுட்டேன் சார். அது தொழில் செய்யலாமா சார்?" செய்யலாங்க. அதுக்கான நேரம் வரும்போது என்ட்ட கேளுங்க நான் சொல்றேன். இப்ப அதுக்கான நேரம் இல்ல. இப்ப நீங்க வேலைய பாருங்க. இங்க 90% பேர் வந்து 80% பேர் வந்து முழுக்க முழுக்க வேலை தான். வேலை சார்ந்த விஷயங்கள்ல தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த 20% பேர் தான் தொழில்ல போய் பெரிய லெவல்ல 10% பேருக்கு தொழில் நல்லா ஓடும். 10% பேருக்கு தொழில் நட்டமாகும். ஒரு 10% பேருக்கு நகரவே நகராத தொழிலு. ஆனா எல்லாருக்கும் தொழில் செய்யணும். அது எப்படிங்க நல்லாயிருக்கும்? உங்களுக்கும் தொழில் செய்யணும், எனக்கும் தொழில் செய்யணும். அது எப்படி லாஜிக்கா ஒத்து போகும்? இப்போ உதாரணமா, இப்போ ஒரு நான் எப்படி இத சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ மேஷ லக்னம். ஏன்னா ஜோதிடத்தோட சொல்லும்போது, மேஷ லக்னத்து அதிபதி செவ்வாய் 3ல இருக்கு. இப்போ வந்து மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைக்கு போங்க. நல்லாயிருக்கும். அதே ரிஷப லக்னம் வரும்போது, அதே டிபார்ட்மெண்ட்ல மார்க்கெட்டிங் ப்ளஸ் ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டத பாருங்க. வேலைய பாருங்க. இல்ல நான் வந்து 3 மார்க்கெட்டிங் நானே மார்க்கெட்டிங் பண்ண போறேன். எனக்கே ஒரு பெரிய பிராண்ட் கிரியேட் பண்ண போறேன். எப்போ இருக்கிறது மொத்தமா போயிடும்ப்பா. படித்த படிப்பும் போயிடும். எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கும். அதுவும் போயிடும். ஏன்னா இடையில ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் நீங்கள் வேலை தொழில் பண்ணுறீங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யார் குடுப்பா? கரெக்ட்டு. தேவைகளா இருந்த வரைக்கும் இந்த ஜோதிடம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேவைகள் ஆசைகளா மாறும்போது, ஒரு ஜோதிடர் இல்ல, 2 ஜோதிடர் இல்ல, பலதரப்பட்ட ஜோதிட முறைகள், ஜோதிடர்கள் பார்ப்பது நல்லது. எனக்கு அதில நல்லது நான் கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா, இந்த ரிசல்ட் வரும்போது, அங்க ஒரு குழப்பம் இருக்கும் பாருங்க. குழப்பம் அதிகம் தான் குறைவாது. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். இந்த குழப்பங்கள் மிஞ்சும்போது, ஒரு தெளிவில்லாத நிலைக்கு கொண்டு தள்ளப்படுறீங்க. ஒரு முடிவு எடுத்தோம்னா, ஆமா கெஸ். உங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ஒரு ஜோசியர்ட்ட போய் கேட்குறோம். இது நல்லா இருக்கு. இந்த முறை நான் செய்யணும். நீங்க செய்யும்போது அவர்ட்ட உட்காருங்க ஃபர்ஸ்ட்டு தெளிவா கேளுங்க. என்ட்ட ஒரு ரூ. 5,00,000 பணம் வச்சிருக்கேன். நான் எதில இன்வெஸ்ட் பண்ணணும்? அந்த இன்வெஸ்ட் பண்ற நாள் எவ்வளோ நாள் இருக்கணும்? இல்ல எத்தன வருஷம் இருக்கணும்? நான் எப்போ எடுக்கணும்? எப்பயுமே வந்து விளையாடுறது முக்கியம் இல்ல. அதில எத்தனை ரன் அடிக்கிறோங்கிறது தான் முக்கியம். இல்லை விளையாடுறது முக்கியம் இல்லை. எத்தனை ரன் அடித்தா அந்த ஜெயிக்க வைக்கிறது முக்கியம். நான் அடித்தேன்னு சொல்லிவிட்டு 100 ரன் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கடைசி 3 பால்ல இருக்குது. எனக்கு வந்து 12 ரன்னு வேணும். ஆனால் என் 100 சதம் போடுறதுக்கு என்ன பண்ணணும்? 2 ரன்னுக்காக நான் 2 பாலை வீணாக்கணும்னு வச்சுங்களேன், அங்கே 12 ரன்னு தேவை. 2 சிக்ஸ் அடிக்கணுமா? 2 சிக்ஸ் அடிக்கிறது தான் நான் பார்க்கணுமே தவிர, இல்லை 2 ரன் எடுத்து நான் வந்து 100 வந்து 100 வந்துச்சுன்னா, என் 100ல் ஒன் டேவில் ஒரு கிரிக்கெட்டில் வந்து 100 வந்துட்டுன்னு சொல்ல முடியுமா என்ன? வாழ்க்கை எப்படின்னா, எந்த நேரத்தில் எந்த முடிவு எப்போ எடுக்கணுங்கிறது தான் முக்கியமாக தவிர, அவன் 2 பாலில் 2 சிக்ஸர் அடிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கோலாக இருக்கணுமே தவிர, இல்லை 2 ரன் எடுத்தால் நமக்கு நமக்கு 100 வந்துடும். எதுங்க சக்ஸஸ்ஸு? நம்ம அந்த டீம் ஜெயிக்க வைக்கிறது தானே சக்ஸஸ்ஸு. நான் 2 ரன் எடுத்து நான் ஜெயிக்கிறது சக்ஸஸாக என்ன? அப்போ 2 ரன் எடுத்து அந்த கோப்பையே நமக்கு வந்துடுதே. எனக்கும் 100 வந்துடுதே. ஆனால் நம்ம என்ன எல்லோரும் எப்படி முடிவு எடுப்பாங்க? நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ உள்ள கிரிக்கெட் வேறு. இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளனா கடைசி 96 ரன் அடிச்சிடுவாங்க. இந்த 4 ரன் எடுக்கிறதுக்கு 2 ஓவர் செலவு பண்ணுவாங்க பாருங்க. என்னடான்னீங்க. இந்த மாதிரி நெருக்கடியான சூழல்கள் வரும்போது இந்த ஜோதிடத்தில் வந்து நாங்கள் அதுதான் ரொம்ப சொல்லுவோம். எந்த முடிவு எப்போ எடுக்கணும்? எப்போ எடுக்கிறங்கிற விஷயம், எந்த முடிவு எப்போ முடிக்கிறீங்கங்கிறத விஷயம்.
இப்போ உதாரணமாக லக்கணம் வந்து கும்ப லக்கணம், 4ஆம் அதிபதி சுக்கிரன் 4லே இருக்குது. உனக்கு சூப்பராக கிரவுண்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீ விளையாடு நல்லா பூந்து விளையாடு. அதே வந்து செவ்வாய் 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது. நீ வந்து ரன்னர் சூப்பராக ரன்னிங் ஓடுவான். சூப்பராக நீ ரன்னரில் ஓடு. எப்படி ரன்னர்னால் என்னென்னா நீளம் தாண்டுதல், அகலம் உயரம் தாண்டுதல், இந்த மாதிரி தடகள போட்டியில் நீ கலந்துக்க. நீங்கள் என்ன என்ன வேணாலும் பார்க்கலாமே. உங்களுக்கு இந்த துறை இருக்குன்னா, நான் வந்து கிரிக்கெட் விளையாடுவேன், நான் செஸ் போர்டில் நான் விளையாடுவேன், கேரம் போர்டும் விளையாடுவேன். இப்போ இதில் நான் எது விளையாடணும் அப்படின்னா, இல்லைப்பா நீ செஸ் போட்டி வந்து 4ஆம் வீட்டில் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்குது, 10 வருஷத்துக்கு. அடுத்த லக்கணம் மாறும்போது மீன லக்கணம் 4ஆம் வீட்டு அதிபதி 4லே புதன் இருக்குது. அதோட கட்டம் சூப்பராக விளையாடும். உனக்கு சதுரங்கம் விளையாடு. 20 வருஷத்தில் பிளான் பண்ணி கொடுத்தாச்சே. நீ படிக்கிறத படிச்சுக்க, நீ டிகிரி வாங்கும்போது டிகிரி வாங்கிக்க. ஆனால் இதை வந்து நீ ரெகுலர் 20 வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணு. 20 வருஷம் கழிச்சு நீ வந்துட முடியுமே. இது லாங் டைம் டிஸ்டன்ஸ், இது லாங் டைம் கோல், லாங் டைம் வந்து ஒரு திட்டமிடுதல். ஷார்ட் டைமாக இப்போ வந்து சார் இந்த வருஷத்தில் நான் ஒரு விஷயம் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டீங்க, நான் இந்த ஒரு வருஷத்தில் பண்ணணும். இப்போ உதாரணமாக எனக்கு இலக்கணம் வந்து தனுசு இலக்கணம் சார், 4ஆம் அதிபதி 4ல் இருக்குது. நீ 4ஆம் அதிபதி 4லேருந்து நீ வீட்டை விட்டு வெளில வர மாட்டா, நீ வீட்டில் உட்காந்துருப்பா, நீ தொழிலை பற்றி பேசாமல் அமைதியார். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பண்ணுங்கள், உங்களுக்கு நட்டமான என்ன எங்களை கேட்க போகிறீங்க, இப்படி தான் பாவம். ஏன்னா நீங்கள் நின்று களத்தில் விளையாடுறது நீங்கள், கத்தி சண்டை விளையாடுறது நீங்கள். கத்தி சண்டை விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கலாம். கத்தி சண்டை விளையாட உங்களை களத்தில் இறக்கி விட்டு ஆட விட்டு ரத்தம் வரும்போது கைதட்டிட்டு உட்காந்துருக்க முடியுனாங்க. இந்த பொறுப்பும் சமூக பொறுப்பும் ஒரு ஜோதிடனுக்கு வரணுமானா வரணும். வரலன்னு வச்சிங்களேன் பாவங்க. அந்த கத்தி சண்டை உங்களுக்கு தெரியாமல் நான் களத்தில் இறக்கி விட்டு தொழிலே தெரியாமல் நீங்கள் ஆசைப்பட்டீங்க இந்த கத்தி சண்டை விளையாடலாமா, நம்ம ஒரு எங்கேயோ ஒரு ரீல்ஸை பார்த்துருப்பீங்க, அப்படி இப்படின்னு பார்த்துட்டு கத்தி சண்டை இறக்கி விட்டுட்டு நாளைக்கு கத்தி சண்டை விளையாட தெரியாமல் களத்தில் இறங்கி நின்று அடி வாங்கும்போது அந்த கத்தி விளையாடும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு நினச்சி பாருங்க. எனக்கா நட்டம் உங்களுக்கா? சொல்கிறது ஈஸிங்கிறது. இது பொருந்தும் பொருந்தாத நான் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் இல்லை சார் எங்களுக்கு அது பிடிச்சி ஒத்து வராதுப்பா, அது உனக்கு வேண்டாம்ப்பா, அது வேண்டாம்ப்பா. நீ உனக்கு வந்து செஸ் போர்டு விளையாடலாம், செஸ் விளையாடு, நீ கேரம் போர்டு கூட விளையாடு. நீ உட்காந்துட்டு நீ வந்து இன்றைக்கி வந்து ஆன்லைனில் ஒரு விஷயத்த நல்லா பண்ணு, ஓகே உனக்கு நல்லா வந்து விளையாடுங்க. இல்லையா உனக்கு ஃபுட்பால் நல்லாயிருக்கும், இல்லை வாலிபால் நல்லாயிருக்கும். இப்போ 4ஆம் வீட்டில் புதன் நல்லாயிருக்கு, வாலிபால் நல்லாயிருக்கும், நல்லா விளையாடுங்க. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்குது, கிரிக்கெட் விளையாடுங்க. 4ஆம் வீட்டில் ராகு இருக்குது, கிரிக்கெட் விளையாடுங்க. 4ஆம் வீட்டில் சனி இருக்குது, குழுவாக சேர்ந்து விளையாடுங்க. இவ்வளோதான் லாஜிக்கு. நீங்கள் கூட்டாக விளையாட வேண்டிய உங்களை போய் தனியாக இறக்கி விட்டு நான் ஜெயிக்கலையே. நீங்கள் என்ன ஆசைப்பட்ட என்ன கேட்டீங்க, கத்தி சண்டை கேட்டீங்க. ஆமான்னு நான் சொன்னேன். நீ கேட்டது எங்கேயோ ஒரு உங்களுக்கு அது ஒரு தேவையும் ஒரு ஆசையாக மாறுனுச்சு, அவ்வளோதான். நீங்கள் எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்க, அது தேவை. நீங்கள் ஆசை வந்து எங்கேயோ பார்த்ததை ஆசையாக என்ன பண்ணீங்க, ஓகே இன்றைக்கி வந்து WWEல போய் விளையாடலாம் அப்படின்னோடனே விளையாடுங்க, சூப்பராக இருக்கும். எப்படி விளையாட முடியும்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போய் நின்று தோத்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. நாடகத்தை வச்சு நடிப்பை வச்சு நான் சொல்கிறேன் பாருங்களேன். 4ஆம் வீட்டில் புதன் இருக்குது, இல்லை 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்குதுன்னு வச்சுங்களேன் சார். நடிப்பு தான் விட்ட துறையில் வந்து இப்போ இது ஒரு ஆண் நடிகர், இது ஒரு பையன். உங்களுக்கு வந்து இப்போ எந்த ரோல் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஹீரோ தான் நடிப்பேன், நடித்தா நம்ம வந்து ஹீரோ தான், டேரக்டாக அங்கே போட வேண்டியது ஹீரோ தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம், அப்படி தான் நம்ம எல்லோரும் சொல்கிறோம். கரெக்டு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவேன், அது உனக்கு லாய்க்கு இருக்காது. காமெடியன் ரோல் தான் சேட்டம். காமெடியனை கொண்டு ஹீரோவை போட்டால் எப்படி இருக்கும்? உங்களை ஆசைப்படலாம், அது உங்கள் ஆசை, அது நான் என்ன பண்ண முடியும்? கரெக்டு. ஊன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, எல்லோரும் மக்கள் எல்லாம் வாடிக்கையாளர்லாம் எங்கள்கிட்ட என்னமோ சொல்கிறாங்க, உங்கள் ஆசையை நான் தடை போடுறேன்ல, அதை விட்டு தான் எங்களை வித்தியாசமாக பார்க்குறாங்க. இதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. நாங்கள் இருக்கிறத சொல்கிறோம், இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறோம். அப்போ ஜோதிடர்கள் வந்து உண்மையை மறைக்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஆசையும் சொல்கிறாங்க, ஆசையை தூண்டுறாங்க, இன்னமும் தூண்டுறாங்க, திருப்பி வர வைக்கிறதுக்கு என்னவோ செய்கிறாங்க. உங்கள் ஆசைகளுக்கு ஓகே உங்களை அதை ஒத்து போகுங்கிறது இங்கே இருக்குது. ஆமாம் கரெக்டு. 4ல் சுக்கிரன் இருக்குது, நடிப்பு சூப்பராக இருக்கும். நடிப்பு சூப்பராக இருக்காது, நீங்கள் அதில் என்ன ரோலு இல்லை. இப்போ ஜென்ரலாக என்ன கேட்டிருக்கோம், நான் சினிமா துறையில் வரணும், நான் ஹீரோ ஆகணுன்ற அந்த இலக்கோட கிராமத்துலேருந்து பொட்டியை கட்டி நான் வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு ஜோதிடரை அணுகும் பொழுது அவர் எந்த மாதிரி ஜோதிடரை தேர்ந்தெடுக்கிறாரு? ஆமாப்பா நீ நல்ல ஹீரோ ஆகிடுவாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய யார் வாயிலேருந்து வருமா, இவர் மனசுக்குள்ளே அது இருக்குது. அதை எந்த ஜோதிடரை கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்லிட்டாரோ அவர் நல்ல ஜோதிடர்னு ஒரு முத்திரை குத்துறாரு. ஒன்றும் இல்லை, லாஜிக்காக சொல்லிடுறேன்னு. இப்போ லக்கணத்தில் சூரியன் இருக்குது, நீ கௌரவ போஸ்ட்டில் நடிக்கணும். அப்படியே இப்போ இந்த ராஜ்கிரண் நடிப்பார், இப்போ ராஜ்கிரண் சிவாஜி கணேசன் கௌரவ போஸ்ட்டில் வந்து நடிப்பார்ல, கௌரவ தலைவர்கள் அப்படின்னு வந்துடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர், ஒரு பெரிய குணச்சித்திர நடிகர் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இதே சந்திரனாக இருந்துச்சுன்னா
புலம்பிக்கிட்டே இருக்கும் ஒரு கேரக்டர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா. அது அம்மா மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த வீட்டில் இல்லைன்னா ஒரு பெரிய அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் ஒரு உறவுகள் வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு கேரக்டர். அதே புதனாக இருந்துச்சுன்னா அந்த உறவுகள் வந்து காமெடியாக, உதாரணம் ஒரு விஷயத்தை வந்து ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு காமெடியை பயன்படுத்தக்கூடிய நகைச்சுவை சம்மந்தப்பட்டதாக பேசலாம், பேசலாம். சுக்கரனாக இருந்துச்சுன்னா நல்லாவே சூப்பராக நடிப்பு வரும். எல்லா இடத்துக்கும் எல்லா கதாபாத்திரங்களும் அந்த குணச்சித்திர நடிகர்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி ஒரு நடிகராக வர முடியுமோ வர முடியும். இப்போ வந்து உதாரணமாக வந்து ஆனா இது இப்ப நீங்க சொல்றது வந்து ஸ்டார்டிங் எடுத்துக்கலாமா? இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் வந்து இந்த டைரக்ஷனுக்கு ஆசைப்பட்டு வந்தேன். ஆனா ஆக்டிங் தவறுதலா வந்துட்டேன்னு சொல்றாங்களா? அதெல்லாம் அதுதான் எப்படி கிடையாது? சொல்கிறேன்ல, எந்த நேரத்தில் இப்போ ஒரு வளைவில் போகிறீங்க, வளைவுகிட்ட போகும்போது உதாரணமாக 42 வயசில் உங்களுக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ எனக்கு லக்னத்தில் ராகு இருக்குது. நான் எல்லா இடத்துலையும் நடிப்பேன். வில்லனாகவும் நடிப்பேன், போலீஸாகவும் நடிப்பேன், பெரிய ஒரு அரசியல்வாதியும் நடிப்பேன். எப்படி இந்த ராகுங்கிறது பலதரப்பட்ட குணங்கள், பலதரப்பட்ட நிறங்களை வெளிப்படுத்தும். அப்போ வந்து ராகு இருக்கும்போது நீங்கள் டைரக்டராக ஆகலாம், நீங்கள் கேமராமேனும் ஆகலாம், குணச்சித்திர நடிகராக மாறலாம். இது வந்து இந்த ராகுவோட தன்மை. இந்த கேதுவோட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து விஷமம் மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. ஒரு வில்லி கேரக்டர் வந்து பின்னாடி இருந்து பேசும்ல, உனக்கு வந்து சேப்பு போட வாங்கி கொடுத்தா மாடு முட்டும்ல, இப்படி பேசுகிறது எல்லாமே இந்த கேதுவாக இருந்து பேசும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு முகமுருகான இருக்குது. நீங்கள் ஆசைப்படுறது வந்து டேரக்டர்ன்ட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் கேது இருந்துச்சுன்னா, ஒரு குணச்சித்திர நடிகரில் ஒரு தனியாக ஒரு ரோல் மட்டும் 3 ரோல் 4 ரோல் மட்டும் கொடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க கூட. அதுவே குருவாக இருந்துச்சுன்னா, ரொம்ப வந்து நேர்மையா, நீதியா அப்படியே வந்து அப்படி இப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த பஞ்சாயத்து தலைவர்கள் மாரி ஒரு தீர்ப்பை சொல்கிற மாரி உட்காந்து அப்படியே அந்த ஒரு பெரிய ஒரு ரோல் கேரக்டர் வந்துட்டு போவாங்கள்ல ஒரு சின்னதாக, அந்த மாதிரி வந்துட்டு போகிறது ஒரு விதமான குருவாக இருக்கும். இது சனியாக இருந்துச்சுன்னா, கூட்டம் கூட்டமாக நின்று பேசுகிற இடத்துல நம்மளை கொண்டு போய் 4 பேரோட சேர்த்து விட்ருவாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள 4 பேரை சேர்த்து அண்ணன், தம்பி, மாமன், மச்சான்ல சேர்த்து விட்ருவாங்க. அது ஒரு ஒரு விதமான கேரக்டர். இப்போ நடிப்பில் ஒன்று இருக்கும், கேமராமேனில் ஒன்று இருக்கும், ப்ரொடக்ஷனில் ஒன்று இருக்கும். நீங்கள் எல்லாம் அதான் ஒரு படிப்புன்னு ஒரு படம்னு எடுத்துக்கிட்டா, படத்துக்குள்ள 9 விதமான இருக்கும். இப்போ நீங்க நான் இப்போ நீங்க பேசுனத வச்சு புரிஞ்சுட்டு சொல்றேன். இப்போ என்ன ராகுங்கிற பத்தி ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது, ஒரு நபருக்கு பல்துறைகள்ல ஒரு வித்தகரா இருக்க வாய்ப்பு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வரும்பொழுது, ஆனா அவருக்கு இப்போ சூழல் வந்து இப்போ என்ன பண்றாங்க, ஒரு உதவி இயக்குனரா தான் இப்ப வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, அது ஸ்டார்ட்டிங் எடுத்துக்கிட்டு அவர் வந்து அவருக்கு நினைச்ச இலக்க அடைவதற்கான முயற்சிய எடுத்து தொடர்ந்து போயிட்டு இருக்கலாம்ல? அந்த மாரியான பண்ணலாம், சூழல் பண்ணலாம், பண்ணலாம், பண்ணலாம். பண்ண முடியும், பண்ண முடியும். பண்ண எழுத முடியும். முடியும். ஆமா. இதே புதன் லக்னத்தில இருந்துச்சுன்னா, புதன் 2ல இருந்துச்சுன்னா, நல்லா வசனகர்த்தா எழுதுவாங்க. சூப்பர் ம். வசனங்கள எழுத முடியும். அதே புதன் லக்னத்தில இருந்துச்சுன்னா, கவிதை எழுதக்கூடியவர்களா, வசனங்கள அழகா எழுதக்கூடியவர்களா கொண்டாட முடியும், கொண்டாட முடியும். இப்படி இல்ல இப்ப இதுல நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ ஜாதகம் ஜோசியம் பார்க்க வர்ற நேயர்களுக்கும், அவங்களுக்குள்ளேயும் சில விஷயங்கள் இருக்கு. ஆனா ஜோதிடர்களுக்கும் இப்ப நீங்க அந்த அந்த விஷயத்த சொல்லும்போது, இப்ப இவருக்கு வந்து வாய்ப்பு நெறையா இருக்கு. எல்லாத்தையும் இவங்களும் கேட்ற மாட்டாங்க. எல்லாத்தையும் அவங்களும் சொல்லிற மாட்டாங்க. இப்ப நமக்கு வந்து நம்மளுக்கு அவர் புரியிற மாரி பேசணுங்கிறதுக்காக சில துறைகள பத்தி ஒரு கோடிட்டு காமிச்சிருப்பேன். எந்த துறை எடுக்கலாம்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்துறை பெருகிருச்சு. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 மெக்கானிக்கல் எடுத்துக்க, சிவில் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு வந்து எவ்வளவோ துறைகள் இருக்கு. அதுல எதுல போலாம், அதுல என்னென்ன நுணுக்கமான துறைகள், அதுல என்ன சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்ன இருக்கு அப்படின்ற வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய அறிவை வந்து விஸ்தாரப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த உலகத்துல கொட்டி கிடக்கு இன்னைக்கு. அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள ஒரு குறிப்பிட்ட நல்லா இப்ப சில பேர் தர்க்கத்துக்காக என்ன பேசுவாங்க, இவர் வந்து என்ன சொன்னாரு, மெக்கானிக்கல் சொன்னாரு. இப்ப பையன் பார்த்தீங்கன்னா வந்து சிவில்ல தான் நல்லா போயிட்டு இருக்கான். அவனுக்கு எதாவது டேப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்ப தர்க்கம் பண்ணும்பொழுது, இத எப்படி அணுகணும்? ஒரு நேயர் வந்து இல்ல, எப்படி இல்ல. அணுகணும்? அதுதான் இந்த கேள்வி கேள்வி ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டீங்க. ரொம்ப அழகு. நான் என்ன சொல்றேன், இப்போ உதாரணத்திற்கு இப்போ வந்து ஒரு மெக்கானிக்கல் படிக்க வேண்டிய பையன் சிவில் படிச்சு சிவிலுக்கு போயிட்டு இருக்காரு. நல்லா வேலை பார்க்குறாரு. இப்போ சிவில்ல என்ன பண்றாரு, ஒரு மேனேஜர் போஸ்ட் போறாரு. ஆனா, இப்போ மெக்கானிக்கல் படிச்சிருந்த அவரு ஒரு கம்பெனி வச்சிருப்பாரு. நீங்க இந்த 2 பாதை உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நீங்க போற பாதை தான் சரின்னு நீங்க சொல்றீங்க. அதுதான் தப்புன்னு நான் சொல்றேன். ம். அதுதான் இந்த ஜோதிடமே ஆச்சரியத்த ஒரு கேள்விக்குரிய உங்களுக்கு கர்மான்னு ஒன்று வச்சிருக்கு பாருங்க. இந்த கர்மாங்கிற விஷயமே உங்களோட செயலை அழகாக தூண்டி கொடுக்கும். அப்படியே நீ சொல்லுவான், எனக்கு நமக்கு தெரிஞ்ச கம்பெனி வந்து நீ சிவில் படிச்சுட்டு வா, உடனே அமெரிக்காவை நான் கூட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை நம்புவீங்க, அதை எடுத்துகிட்டு படிப்பீங்க. அவன் என்ன பண்ணுவான், அந்த கம்பெனி மூடிட்டு அமெரிக்கா அவன் ஊரை விட்டே காலி பண்ணி போயிருப்பான் 10 வருஷத்துக்குள்ளே. நடந்திருக்கு நிறைய. நடந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே படித்து முடிச்சுட்டு நீங்கள் எங்கேயோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு வேலைக்கு பார்ப்பீங்க. ஏதோ ஒரு அதே கம்பெனியில் ஒரு டிராயிங் போடக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருந்தா நீங்கள் மெட்ராஸ்லேயே ஒரு கம்பெனி வச்சுருப்பீங்க. நான் 8வது புத்தகத்தில் தான் எழுதியிருக்கேன். நான் எனக்கு புத்தகம் தர்றேன். ஏன்னா எது என்னென்னா, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க, எது சரின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? யார் முடிவு எடுக்கிறீங்க, யார் முடிவு எடுக்கிறாங்க? கரெக்ட். நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரின்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தரவுகள் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் எடுக்க முடிவுக்கு என்ன தரவுகள் வச்சுருக்கீங்க? கரெக்ட். ஆசை, விருப்பம் அவ்வளோதான் சொல்ல முடியும். அவ்வளோ சொல்ல முடியும். இல்ல பியர் பிரஷர் அவங்க எல்லாம் போயிட்டாங்க நானும் போறேன். அவ்வளோதான். நம்ம 2 பேரும் சாப்பிட போகிறோம்.
நீங்கள் அசைவம் சாப்பிட்றீங்க, நான் சாப்பிடுவேன்னா, நான் சைவம் சாப்பிடுவேன்னா, நான் அந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட முடியுமா? எனக்கு அது ஒத்து வராது. 2 பேரும் சாப்பிடாம போனோம், 2 பேரும் ஹோட்டல் தான் போனோம். அது எப்படி ஒத்து போகும்? ஒருத்தருக்கு அது பிடிக்கும், ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பிடிக்காது. இன்னொருத்தர் சைவ ஹோட்டலில் பார்த்தா அப்படியே நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. 10 சைவத்தை எப்படா சாப்பிட்றீங்க? எப்படி சாப்பிடுறது? அசைவத்தை சாப்பிட்டு அசைவம் எப்படா சாப்பிட்றீங்க? ஆமா. நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஜோதிடத்தில் சாப்பிட்றது அவங்கவுங்க விருப்பம். சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டோம், சாப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டோம். எல்லாம் எங்கள்கிட்ட கேட்பாங்க, ஜோதிடம் படிக்கணும்னா அசைவத்தை விடணுமான்னு எங்கள்கிட்ட கேட்பாங்க. நாங்கள் சொல்லிடுவோம், அது உங்கள் விருப்பம். எனக்கு அது ஒரு உயிர், நான் அதை சாப்பிட மாட்டேன். நமக்கு அவ்வளோதான விஷயம். நமக்கு சொல்ல இல்ல, இப்ப வேண்டியது இந்த கேள்வி வந்து நேயர்கள் வச்சுட்டாங்கன்னு நீ சொல்றீங்க. ஏதாவது சாப்பிடணும்னு ஒரு சஜஷன் கேட்கும் பொழுது நீங்க உங்க விருப்பம் போல இல்லை திருப்பி எனக்கு ஏன் எனக்கு உங்க அது விருப்பம் உயிராக தெரிஞ்சிச்சு. நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் எதை வேணுமோ உங்களுக்கு வேணுமோ இல்ல உங்களுக்கு இல்ல இப்ப நான் வந்து ரெண்டா பாக்குறேன். இப்ப மூர்த்தி ஒரு நபராக நண்பராக பாக்குறது ஒண்ணு. இதன் பிறகு அவர் துறை சார்ந்த வல்லுநராக பார்க்கக்கூடிய ஒரு 2 பார்வையும் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ கேள்வி வந்து என்னன்னா, நபருடைய கருத்தாக நம்ம இங்க கேட்கல. ஒரு 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 அஸ்ட்ராலஜராக ஒரு கேள்வி இந்த முன்வைக்கும் போது அந்த விஷயத்தை எப்படி அணுகணும், எதை சாப்பிடணும்னு கேட்டா என்ன அது துறை சார்ந்த இதை சொல்லி இப்போ வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நான் இல்ல இல்ல இப்ப மறைமுகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் சொல்கிறேன். அவ்வளோதான் எனக்கு லாஜிக். எவ்வளோதானே. நீங்கள் ஜோதிடம்னு ஒன்று எடுத்துகிட்டு, விதின்னு ஒன்று எடுத்துகிட்டு, கர்மான்னு ஒன்று எடுத்துட்டா, உங்களுக்கு குத்தினா வலிக்குது இல்லை, உங்களுக்கு வெட்டினா வலிக்குது இல்லை, ரத்தம் வந்தால் வலிக்குது இல்லை, அதே தான் அங்கேயும் வலிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுவும் ஒரு உயிர்னு சொல்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் உயிரை கொண்டு சாப்பிட்றது சாப்பிடாத அவங்கவுங்க விருப்பம். நான் சாப்பிட மாட்டேன், அப்போ நான் சாப்பிட மாட்டேன்னா நீ சாப்பிட்றது சாப்பிடாத அவங்கவுங்க விருப்பம். நம்ம எப்படி சொல்ல முடியும்? மக்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்ட பாயிண்ட் அவங்க சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 கார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த வெயிட் இருந்துச்சுன்னா 5 பேர் உட்காந்து பயணம் பண்ணீங்கன்னா கிலோமீட்டர் மைலேஜ் இவ்வளோ கொடுக்குன்னு சொல்கிறாங்கப்பா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லக்கேஜில் எடுத்து 10 பேரை ஏற்றிக்கிட்டு 10 மூட்டை வச்சுட்டு போகும்போது மைலேஜ் குறையுமான்னு கேட்டால் குறையும். அப்போ என்ன பண்ணுறீங்க, உங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கர்ம வினைகளை குறைச்சி கொள்ளும் பொழுது, பாவத்தை குறைச்சி புண்ணியத்தை அதிக சேர்க்கும் பொழுது உங்களுடைய பயணம் வந்து சுமூகமாகவும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமையும்ன்ற அந்த அந்த அடிப்படையிலேருந்து எழுந்த ஒரு கருத்தாக இதை பார்க்கலாமா? பாவம் புண்ணியம் நம்ம இதில் சொல்லவே முடியாது. அது அவன் தலையெழுத்து. நம்ம என்ன சொல்றோம்? இல்ல இப்ப நீங்க பேசுறது தெரியுது. பேசும்பொழுது ஜீவகாருண்யம் பத்தி தான் நீங்க பேசுறீங்க. பேசுறோம். அப்போ அந்த சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடக்கூடாது. இல்ல அது வந்து அந்த அதில் பாவமும் புண்ணியம்னு நம்ம இதில் சொல்லவே முடியாது. ம். இதில் பாவம் புண்ணியம்னு நம்ம சொன்னோம்னா இதுலேருந்து நிறைய கேள்வி நான் பேசுவேன். கிளை கேள்விகள் வந்துடும். கிளை கேள்வி நிறைய வந்துடும். ஆமா. அதில் இடத்துல அந்த இடத்துல அதை விட்டு நம்ம அந்த விஷயத்தை பேச வேண்டியதில்லை. பொதுவாக உதாரணமாக ஒரு விஷயம் இல்ல அது பேச தவிர்க்கிறதுக்கான காரணம் வந்து இது கான்ட்ரவர்ஷியலா போயிடும், அதனால இதை பேசிட வேண்டாம், நமக்கு என்ன, எதை சாப்பிட்டா நமக்கு என்னன்ற அந்த நோக்கத்தோட இல்லை, அந்த பேசுறீங்களா? நோக்கத்தோட பேசுறது கிடையாது. ஒரு பொதுவான ஒரு புரிதலோட பேசுறதுக்காக தான் நம்ம அதை பேசுகிறோம்லே தவிர, என்ன கிளை கேள்விகள் நிறைய வருங்கிறதொட்டு தான் நம்ம அதை பேசாம நிப்பாட்டுறோம். இல்ல கேள்விகள் முன் வச்சுட்டாங்க, நீங்க தான் சொன்னீங்க. இப்போ எப்படின்னா ஒருத்தர் வந்து கேட்குறேன் எதை சாப்பிடலான்னு கேட்கும்போது, நான் வந்து எதை சாப்பிடலான்னு சொல்லும்போது நான் வந்து துறை சார்ந்த என்ன அணுகோ நான் ஏன்னா உண்மையை பேசி ஆகணுன்ற இடத்துக்கு தான் நம்ம வந்து இதை கொண்டு வரோம். அப்போ துறை சார்ந்து என்ன சொல்லுது, அஸ்ட்ராலஜி வந்து இதை சாப்பிடணும்னு ஏதாவது அதில் இருக்கா இல்லையா, எஸ் ஆர் நோ? நான் சாப்பிட விடாதான் சொல்லுவேன். நம்ம இது வந்து சரின்னோ இது தவறுன்னோ நம்ம முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுங்கிறது தான் இது விஷயம். இதே நீங்கள் படிங்க, இது படிக்காதீங்க, இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஓகே, அது சந்தோஷம். ஆனால் ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகள் நம்ம எப்பயுமே தலையிடக்கூடாதுங்கிறது தான் இது பொதுவாகவே ஜோதிடத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒரு செய்தியாக தான் நாங்கள் சொல்கிறோம். இல்ல இது வந்து சைக்காலஜியோட இல்லை தொடர்பு இல்லை இல்லை மாதிரில வருது. இல்லை இப்போ இதுல எங்க இருக்கு? இதில் எங்கே நீங்கள் அதான் சொல்லல, இதில் எங்கே சைக்காலஜி எங்கே இருக்குது? ஜோதிடம் படித்தவங்க எல்லாமே ஏன் சைக்காலஜிங்கிறது ஒரு மனிதனுடைய மனித இயல்புகளுடைய ஒரு பழக்க வழக்கங்களுடைய நெறிமுறைகளுடைய அவங்களுடைய அன்றாட அம்மாகிட்டேருந்து அப்பாக்கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அப்பாக்கிட்டேருந்து அம்மாக்கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு நெறிமுறைகளை வந்து காலம் கடந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய வழிகள். இது வந்து தனிப்பட்ட மனிதனுடைய இயல்புகள். இது ஒரு தூண்டல் ஒரு துளங்களை பற்றி நம்ம பேசுகிறது சைக்காலஜி. எல்லா ஜோதிடரும் சைக்காலஜி படிக்கணும்னு இங்கே கிடையாது. என்னென்னா இதில் என்னென்னா லாஜிக்காக இந்த விஷயம் இருக்குது, உனக்கு இப்படி இருக்குது, லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது, 2ல் செவ்வாய் இருக்குது, 2ல் ராகு இருக்குது, இப்படி இருந்துச்சுன்னா அவங்க அசைவம் சாப்பிடுவாங்க தான், அசைவத்தை விரும்பக்கூடியவர்கள் தான், இல்லை கரடு முரடான ஒரு விஷயத்தை சாப்பிடுவாங்க தான். ஆனா இல்லை இல்லை ஒரு பாயிண்ட் ஏத்துக்கிறேன்னா அசைவம் சாப்பிட்டு இருந்தவங்க ஒரு புள்ளியில் என்ன பண்ணியிருக்காங்க, விட்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேவா, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதாவது சைவமாக இருந்து அசைவத்துக்கு மாறிட்டாங்க இப்போ அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடிய நபர்கள் வந்து மிக குறைவாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அசைவமே ஃபஸ்ட்லேருந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு அசைவமே சாப்பிட்றத பெருமையாக நினைக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க இங்கே. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தீவிர ஒரு அசைவத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அதை விட்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேவா, எனக்கு இன்னிலேருந்து எனக்கு இது இதான் நல்லதாக படுதுன்னு சொல்லி அவங்களே ஒப்பீனியன் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, டாக்டர் சாப்பிட விடான்னு சொல்லிவிட்டாரு, சாப்பிடுங்களா என்ன, அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சு போச்சு.
அந்த நேரம் வரும்போது அந்த டாக்டர் கூப்பிட்டு சொல்லிடுவாருப்பா நீ சாப்பிடாதப்பா, உனக்கு கொலஸ்ட்ரால் ஏறி போச்சு, கொஞ்சம் பார்த்துக்க இந்த கறியெல்லாம் சாப்பிடாத. கரெக்டா அவரோட வாயிலே வந்துருச்சு. இப்போ டாக்டர் சொல்லியும்போது, அங்க வந்து என்ன பண்ணல, கிளை கேள்விகள் யாருக்கும் வரவே இல்ல. ஆனா அஸ்ட்ராலஜர் சொல்லும்போது மட்டும் ஏன் கிளை கேள்விகள் வருதுன்ற கேள்விய தான் அவரு முன் வச்சிருக்காரு. ஒரு நல்ல கருத்து. புரியுதா இல்லையா? அது ஸோ என்னன்னா, ஜோதிடம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே அனுமானங்கிற ஒரு இடத்துல தான் எல்லாருமே வச்சிருக்காங்க. இது ஒண்ணும் அறிவியலாவும் பார்க்கணும், கணிதமாவும் பார்க்கணும், வானவியலாவும் பார்க்கணும், வானவியல் சாஸ்திரமாவும் பார்க்கணும், ஆன்மீகமும் பார்க்கணும். எல்லாம் கூட்டு கலந்து மனதத்துவமும் சேருது அதுல. மனோதத்துவம் சார்ந்தது. ஆனா மனோதத்துவம் தனிப்பட்ட முறையில இது வேண்டியது இல்ல. என்னன்னா என்ன இருக்கோ அத அப்படியே சொல்லணும். அத எப்படி சொல்லணும்? ஒவ்வொருத்தன்னு சொல்லணும், கண்டன்னு சொல்லணும். அதுதான் செத்து போடுவான்னு சொல்லக்கூடாது. இவ்வளோதான் லாஜிக். அவன் இறந்துருவான்னு சொல்லக்கூடாது. அவ்வளோதானே? நாங்க என்ன சொல்லுவோம், இப்ப இவரு கஷ்டமா இருக்கும்பா, இந்த காலம் கஷ்டமா இருக்கும். அவ்வளோதான். நீ வந்து இந்த இடத்துல ஒண்ணும் இல்ல. என்னுடைய நண்பர் ஒருத்தர் பட்டுக்கோட்டையில தான். ஒரு ஜோதிடர்ட்ட போய் பார்த்துருக்காரு. பாம்பு வாயில தவக்கலை இருக்கு அப்படின்னு தவளை இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. அந்த 2ஆம் வீட்ல ராகுவோ, 2ஆம் வீட்ல கேதுவோ சம்மந்தப்பட்டுச்சுன்னா, இத வந்து 2ஆம் வீடுன்னா ஜனன லக்கணத்து 2ல ராகுவோ, கேதுவோ சம்மந்தப்பட்டா பாம்பு வாயில பட்டா அவங்க தவளை மாரி தவிக்கிறாரு அப்படின்னு அந்த ஆள் சொன்ன உடனே, அந்த அம்மாவுக்கு பார்த்ததுலயும் தூக்கமே வரல. மன ரீதியா வந்து சங்கடப்படுவாங்க தானே! ஜோதிடர்களுக்கு அந்த பங்களிப்பு வேணுமானா வேணும் பொதுவாவே. இதுதான் நாங்க என்னன்னா, படித்தவர்கள் என்ன சொல்றோம், நம்ம ஏஎல்பி படிச்சவங்கள்ட்ட முதல்ல சொல்லிற வேண்டியது. நீ பேசும்போது கவனமா பேசணும். வார்த்தைகள்ல கவனமா பேசணும். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அப்படியே வந்து அ ஒரு வாடிக்கையாளர் தெரியாம வர்றாங்க. அவங்க புரியாம வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும். அப்படின்னு நாங்க சொல்றது வந்து முதல் வார்த்தைகள். அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? இப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து இந்த மாரி கஷ்டங்கள் இருக்கும். எதனால பேச்சால, படிப்பால, வருமானத்தால, குடும்பத்தால இப்படி ஒரு நிகழ்வு இருக்கும். சடனா பேசிருவாரு. அதெல்லாம் வாயில வந்து எதெல்லாம் பார்க்குறாரோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு நெனைப்பாரு. எண்ணெயில பொரிச்சது, அங்க பொரிச்சது, இங்க பொரிச்சது, அத பொரிச்சது, இத பொரிச்சது என்னென்ன கண்டது கட்டியது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடணும் அப்படிம்பாங்க. தயவுசெய்து சாப்பிடாத அளவுக்கு நீ கையில கண்ட்ரோலா வாய கண்ட்ரோலா வச்சுக்க. அவ்வளோதான் விஷயம். இல்ல இது இப்ப நல்ல கருத்து சொன்னீங்க. என்னன்னா, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் கொல்லும். அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம இருக்கு, தமிழ் இருக்கு, சமூகத்துல இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இது எங்க நான் பொருத்தி பார்க்குறேன்னா, ஆரம்பத்திலேயே ஒரு ஏஐ பத்தி நீங்க பேசுனீங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான தகவல் சொன்னீங்க. இப்ப ஏஐட்ட நீங்க வந்து ஒரு கமாண்ட் குடுக்குறீங்க. அது சொல்லும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப வந்து அ அ 2 ஃபோட்டோவ குடுக்குறீங்க. அத வச்சு இதுல இருக்க வந்து இணைங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இணை அப்படின்னா, அதுக்கு எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்கு. புரியுதா இல்லையா? அத எப்படி இணைக்கணும்? முதல் ஃபோட்டோ மேல, 2வது ஃபோட்டோ கீழ நீங்க சொன்னீங்கன்னா சொல்லல. பக்கத்துல வைங்க எதுவும் சொல்லல. எப்படி இணைக்கல? இதுல இருக்கிற இதெல்லாம் இங்க கொண்டு வா எதுவுமே சொல்லல. அப்ப எல்லாமே என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அங்க தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு. அது என்னென்ன வார்த்தைகள போட்டு பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அஸ்ட்ராலஜருக்கும் இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அதே மாரி வாடிக்கையாளர் நேயர்களுக்கும் நேயர்களுக்கும் இருக்கணும். இருக்கணும். என்னன்னா, அதுதான். அதான் நான் பொதுவா போம்போது கேள்வி எழுதி அனுப்பிடுவேங்க. நீ ம். ஃபர்ஸ்ட்டு கேள்வி ஃபர்ஸ்ட்டு. நீ கேள்வி தெரியாம, பதில நான் என்ன சொன்னாலும் காது குடுத்துக்க மாட்டீங்க. நல்ல தகவல். நான் ஜோதிடத்துக்குள்ள நீங்க தயவு செய்து நீங்க ஜோதிடர்ட்ட போனீங்கன்னா, நீங்க ஜோதிடர்ட்ட போய் பேசாதீங்க. எனக்கு இதான் கேள்வி. வீடு வாங்கணும். எப்போ வாங்கணும்? முடியுமா? முடியாதா? எப்போ வாங்கலாம்? எப்போ வாங்க வேண்டாம்? இருக்கிற வீட இப்போ என்ன பண்றது? புதுசா வீடு வாங்கலாம், பழைய வீடு வாங்கலாமா? வீடு வாங்கணும்னா வீட்டுக்கு பின்னாடி ஒரு 10 கேள்வி, துணை கேள்விகளாக. ஒரு கேள்வி முடிஞ்சிச்சு. அடுத்தது, நான் வந்து இப்போ வந்து பொண்ணுக்கோ, பையனுக்கோ திருமணம் பண்ணணும். அத வந்து என்னுடைய ஜாதகத்த பார்க்கலாமா? இல்ல குழந்தைகளோட ஜாதகத்த பார்க்கலாமா? இல்ல சார் அவங்களுக்கு டிகிரி முடிச்சுட்டு பார்க்கணும். 23 வயசு வந்து பார்க்கணும். அப்படின்னா 23 வயசுல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அவசரப்பட வேண்டியது. அது ஒரு கேள்வி. நம்ம தவிர்த்துறது நல்லது. சார் நான் இப்போ வந்து வெளிநாடு போகலாமா? வெளிநாடு போனா எத்தன வருஷம் போகலாம்? அதுக்கு என்ன செலவாகும்? அது என்ன லாபம் வரும்? அதில என்ன வந்து நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ்? நம்ம குடும்பத்த விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, அலைச்சல் இருக்கிறது, இப்படி நிறைய கேள்விகள் வந்து ஒன்பின் ஒண்ணா வந்து துணை கேள்விகள் அவ்வளோ இருக்கும். அத எழுதிட்டு நீங்க ஜோதிடர்ட்ட போனீங்கன்னா, மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 25 நிமிஷத்தில அடுத்த 10 வருஷத்துக்கு பிளானிங்க அவர் குடுத்துருவாரு. உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். 3 வருஷம் நீ வெளிநாட்டில இருப்ப. 4 வருஷம் ஊருக்கு வந்துருவ. அடுத்த 3 வருஷம் நீ தொழில் பண்ணுவ. இப்படி தான் உன் வாழ்க்கை. நீ ஒழுங்கா பார்த்துக்க. இதான் உன் பாதை. இத நீ மாத்துனீன்னா, நீ வந்து இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் ரிஸ்க் எடுக்கிறீன்னா, நீ தான் உன்னுடைய ரிஸ்க் தான். அது என் ரிஸ்க் கிடையாது.